எப்பவுமே ஒரு குழப்பம் என்ன தெரியுங்களா? இந்த நெட்வொர்க் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி என்னதான்யா பண்ணுறீங்க? என்னதான் பண்ணுறீங்க சொல்லுங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இப்போ வந்து அந்த கேள்விகளை நோக்கி தான் நம்ம ஓட போகிறோங்க. அதாவது இது ஒரு கம்ப்யூட்டருங்க. இந்த கம்ப்யூட்டருக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாங்க. இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன தேவைப்படும்? முதல்ல எடுத்த உடனே வந்து மதர் போர்டு. கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் F1 ஃபார் செட்டப் பயாஸ். ஸோ அது பேர் வந்து பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயாஸ்னால் என்னென்னா பைனரி இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரி இன்புட் அண்ட் அவுட்புட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து யூடியூப்க்கு போகிறேங்க. யூடியூப்க்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இங்கே வந்து ஹெச்ஆர் அண்டர்ஸ்கோர் வெங்கட்னு டைப் படிக்கிறேங்க. ஹெச்ஆர் வெங்கட், சாரி. இதுதான் என்னுடைய சேனலுங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ வந்து வந்துடும், அதனால் கவலைப்பட வேண்டாம். ஹெச்ஆர் வெங்கட் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், எஸ்கியூஎல் ஜாயின்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா? எஸ்கியூஎல் ஜாயின்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் நடத்திட்டு இருக்கிற இந்த வீடியோஸ்லாம் வந்துடுங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகேவா? என்ன சொல்லும் பாருங்க, இதுதான் வந்து நம்மளுடைய சேனலுங்க, ஹெச்ஆர் அண்டர்ஸ்கோர் வெங்கட்டுங்க. ஓகேவா? இந்த சேனலில் வந்து எஸ்கியூஎல் ஜாயின் போட்டிருக்கேன் இல்லையா? மண்டே பார்த்தீங்கன்னா வந்து மண்டே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் நடத்தின எல்லா கிளாஸுமே இருக்குங்க, ரெக்கார்ட் பண்ணி இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ திரும்ப ஒரு முறை பார்த்துருங்க. பார்த்துடலாமா? தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்த மதர் போர்டுங்க. ஓகேவா? மதர் போர்டுங்க. பாருங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஓகேவா? டெஸ்க்டாப்பில் போயிட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு நேற்று நடத்தின கிளாஸஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் நடத்தின கிளாஸ் ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அட்டன் பண்ணிவிடுங்க, அதெல்லாம் பார்த்துருங்க. முதல்ல வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு என்ன தேவைன்னா இந்த 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 மதர் போர்டு இருக்கு இல்லையா? இந்த சிபியூ இருக்கு இல்லைங்களா? இந்த சிபியூக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிபியூக்குள்ளே வந்து சிபியூ அண்டு மதர் போர்டு நான் போடுறேங்க. சிபியூ அண்ட் மதர் போர்டுன்னு போட்டுனா வந்து இதுதான் வந்து மதர் போர்டுங்க. சரிங்களா? ஓகேவா? பாருங்கள், இதுதான் வந்து மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மதர் போர்டு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் மதர் போர்டுங்க. இதுதான் மதர் போர்டுங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் மதர் போர்டுங்க. ஒரு கம்ப்யூட்டருடைய சிபியூ ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சிபியூ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். சரி, இந்த மதர் போர்டு இருக்குங்க, அந்த மதர் போர்டுக்கு செட்டிங்ஸ் பண்ணலாம். எவ்வளோ வோல்டேஜ் எல்லாமே இதில் செட் பண்ணலாம். அந்த செட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பயாஸ், பைனரி இன்புட் அண்ட் அவுட்புட்னு சொல்லுவாங்க, அவுட்புட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஸோ இதை கான்ஃபிகர் பண்ணுறவன் ஒருத்தன். மதர் போர்டு செட்டிங்ஸுங்க, இதெல்லாம் யாருமே மேக்ஸிமம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். உங்கள் லேப்டாப்பை ஆன் பண்ண உடனே வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வருங்க. ப்ளஸ் F1 ஃபார் பயாஸ். சரிங்களா? ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஸ்க்ரீனாகவே இந்த மாதிரி உங்களுக்கு வருங்க. எடுத்த உடனே உங்கள் லேப்டாப்பை கம்ப்யூட்டரையும் ஆன் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் F2 ஆர் டெல் டு ரன் செட்டப், F1 டு கண்டினியூ. அப்படின்னா F2 ஆர் டெல். உங்கள் லேப்டாப்பை ஆன் பண்ண உடனே வந்து இந்த மாதிரி வருங்க, ப்ளஸ் F1 டு என்டர் டு செட்டப், இந்த மாதிரி வருங்க. அந்த F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் விண்டோ வரும். இதுதான் வந்து மதர் போர்டையே கான்ஃபிகர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேவா? நாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப்புக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுவோம். லேப்டாப்புக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுவீங்க. ஆனால் நாங்கள்லாம் வந்து மதர் போர்டுக்கே பாஸ்வேர்ட் செட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேவா? மதர் போர்டு இதெல்லாம் ஹைலி செக்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட்டுங்க. ஸோ செட்டு மதர் போர்டு பாஸ்வேர்டு அப்படின்ட்டு கூகுளில் போய் அடிங்க. செட்டு மதர் போர்டு
பாஸ்வேர்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். செட்டு மதர் போர்ட் பாஸ்வேர்டாக செட் பண்ணுறதுங்க. ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் போய் இங்கே அடிச்சிங்கன்னா வந்து இங்கே வருங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? சரி, ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. ஓகேவா? மதர் போர்டுக்கே பாஸ்வேர்டு வைக்கலாம். அப்படின்னா உன் கம்ப்யூட்டரில் இருக்கிற மதர் போர்டு இருக்கு இல்லையா, மதர் போர்டு என்சிபியு, உன் கம்ப்யூட்டரில் இருக்கிற மதர் போர்டு இருக்கு இல்லையா, சரிங்களா? ஓகேவா? CPU பார்ட்ஸ் அனிமேஷன், சரிங்களா? ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுடைய சிபியூங்க. அந்த சிபியூவில் இருக்கிற மதர் போர்டு இது தாங்க. அந்த மதர் போர்டுக்குள்ளே தான் வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து எல்லாமே கனெக்ட் ஆகுங்க. கேட்டா ஜிஃப் மாதிரி எதுவுமே இல்லை. ஜிஃப் சரி பாருங்கள், இது இருக்குது பாருங்கள். இந்த பிக்சர் இருந்தால் போதும். இந்த பிக்சர் உங்களுக்கு புரிய வைக்கும். பாருங்கள், இதுதான் வந்து உங்களுடைய சிபியூங்க. அந்த சிபியூக்குள்ளே இந்த மாதிரி மதர் போர்டு தான் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? இந்த சிபியூக்குள்ளே வந்து மதர் போர்டு இருக்கும். கரண்ட்டெல்லாம் சப்ளை பண்ணுற பவர் சப்ளை இருக்குங்க. இந்த சிஸ்டம் ஃபேன் வந்து இந்த ஃபேன் மூலமாக தான் வந்து இதுக்கு சூடு எல்லாமே வெளியில் எடுக்குங்க. அந்த காலத்தில் ஃப்ளாப்பி டிஸ்க் இருந்துச்சுங்க, இப்போ கிடையாதுங்க. ஹீட் சிங்க்கும் அதே மாதிரி தாங்க. ஓகே, ஹீட் எல்லாமே இந்த ப்ராசஸருக்கு கீழே வந்து ஹீட் சிங்க் இருக்குங்க. ப்ராசஸர் நெருப்பு மாதிரி கொதிக்கும். இதுதான் அந்த ப்ராசஸருங்க. இந்த ப்ராசஸரை எடுத்து தான் மதர் போர்டில் போட்டிருப்பாங்க. இந்த ரேம் எடுத்து தான் போட்டிருப்பாங்க. இது வந்து லைக் சிடி ட்ரைவுங்க, ஹார்ட் டிஸ்க்குங்க. புரியுங்களா? ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த சிபியூக்குள்ளே வச்சுருப்பாங்க. இதுதான் உங்களுடைய கம்ப்யூட்டருங்க. கம்ப்யூட்டர் இது மானிட்டருங்க, இது கீபோர்டு, இது மவுஸுங்க. புரியுங்களா? ஓகே, இதுதான் உங்களுடைய கான்செப்ட்டுங்க. புரியுங்களா? ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த மதர் போர்டை பற்றி மட்டும் தான் பேசுகிறேங்க. மதர் போர்டில் ஆன் பண்ணால் தான் இதில் இந்த பவர் சப்ளை மூலமாக கரண்ட் வந்து இந்த மதர் போர்டுக்கு போகும். இந்த மதர் போர்டு வந்து ப்ராசஸருக்கு அனுப்பும். இந்த ப்ராசஸர் ஆன் ஆகிடுச்சுனா தான் இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற உங்களோட ஓஎஸ் வந்து லோட் ஆகும். அந்த ஓஎஸ் லோட் ஆகும்போது அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற எல்லா ஃபைலுமே இந்த ரேமில் உக்காந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ரேம் மூலமாக உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வெல்கம் விண்டோஸ் அப்படின்னு வருதுங்க. இதுதான் கான்செப்ட். புரியல? ஓகேவா? இந்த மதர் போர்டுக்கு லைக் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் இல்லை என்ன மாதிரி பயங்கர செக்யூராக இருக்கிற மக்கள்லாம் மதர் போர்டுக்கு பாஸ்வேர்ட் நாங்கள் செட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வேறு என்ன பண்ணுவாங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோடிங், இன்ஸ்டலேஷன், அப்புறம் பாஸ்வேர்டு அண்ட் கான்ஃபிகரேஷன், அதாவது யூஸரை க்ரியேட் பண்ணுறது, எல்லா வேலைகளும் பண்ணுறதுங்க. ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன். நார்மலாக ஒரு கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்க்குறேங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்? சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன். நாலாவது ஆன்டிவைரஸ் இன்ஸ்டலேஷன். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க. பேக்கப், கம்ப்யூட்டர் வந்து பேக்கப் எடுக்கிறதுங்க. ரிப்பேர் ஆகிட்டா என்ன பண்ணால் ஹார்ட் டிஸ்கில் தான் பேக்கப் எடுத்து வைக்கிறதுங்க. ஓகேவா? இதுக்கப்புறமா எனி ஸ்பெஷல் ஹார்ட்வேர் இன்ஸ்டலேஷன். கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குதுப்பா, லைக் பென்ட்ரைவ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அந்த ஹார்ட்வேர் இன்ஸ்டலேஷன். ஒரு கம்ப்யூட்டரில் இது மட்டும் தாங்க பண்ண முடியும். ஹார்ட் டிஸ்க் மெயின்டெனன்ஸுங்க. சி ட்ரைவு டி ட்ரைவாக பிரிக்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகளுங்க. இதுதான் ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரோ இல்லை நீயோ ஒரு கம்ப்யூட்டரோ இது மட்டும் தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகேவா?